தெற்காசிய நாடுகளில் ஒன்றான இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு நாடு தான் பங்களாதேஷ். பங்களாதேஷினுடைய பிரதமர் நாட்டை விட்டு தப்பி ஓடும் அளவுக்கு பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய மாணவர் புரட்சி ஏற்பட்டு மாணவர் புரட்சி மக்கள் புரட்சியாக மாறி அந்த நாட்டினுடைய பிரதமர் இந்தியாவிலே தஞ்சம் புகுந்தவர் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு அவர் வரப்போகிறார் என்ற மாதிரியான செய்திகள் அறியக்கூடியதாக இருக்கு. பங்களாதேஷில் உண்மையில் என்ன நடந்தது, ஒரு நாட்டினுடைய பிரதமர் தப்பி ஓடுற அளவுக்கு என்ன நடந்தது, ஒரு நாட்டில் இருந்து ஒரு ஜனாதிபதி ஒரு பிரதமர் தப்பி ஓடுறதுன்றது இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் 2022 இலங்கையில் ஆட்சியில் இருந்த மிக வலுவான ஆட்சியில் இருந்த கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 2022ஆம் ஆண்டு வெறும் 2 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இலங்கையில் என்ன நடந்ததோ அதே மாதிரியான சம்பவம் தற்போது பங்களாதேஷிலே நடந்திருக்கிறது. இப்படி ஒரு மாணவர் புரட்சி வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன என்ற தொடர்பிலான முழு விவரங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வணக்கம், வெல்கம் டு கிரிதரன் பிளாக்ஸ். என்னுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவினுடைய அப்டேட்டுகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ்ன்றது இன்னும் ஒரு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம். காரணம் 1971ஆம் ஆண்டு வரைக்கும் அது கிழக்கு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடாக தான் இருந்தது. கிழக்கு பாகிஸ்தான் என்ற நாடாக இருக்கும்போது பாகிஸ்தானிய மக்களுக்கும் கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த இப்போதைய பங்களாதேஷ் மக்களுக்கும் இடையில் புரட்சி போராட்டங்கள் கலவரங்கள் எல்லாம் ஏற்பட்டு நாங்கள் தனி நாடாக போகிறோம் அப்படின்ற நிலையில் கிழக்கு பாகிஸ்தான் தான் இப்போது இருக்கிற பங்களாதேஷ் என்ற விஷயங்களை சொல்லலாம். ஆகவே பங்களாதேஷ் 1970களில் பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெற்றது என்ற விஷயங்களையும் நாங்கள் மறக்காமல் சொல்லணும். இப்போ நாட்டை விட்டு ஓடி இருக்கிற பிரதமர் ஷேக் ஹசீனா 76 வயது. இவர் 1949 பிறந்திருக்கிறார். 1996ஆம் ஆண்டு ஆட்சியில் முதல் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இப்போ 2009 மீண்டும் ஆட்சிக்கு தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததோடு மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சியில் பல குற்றச்சாட்டுகள், பல மோசடி, ஜனநாயக விரோத செயற்பாடுகள், ஊழல், ஒப்பந்த கைச்சாத்துகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பல விஷயங்கள் இருக்கு. இதை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி பங்களாதேஷினுடைய ஃபவுண்டர் அல்லது நிறுவனர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போது நாட்டை விட்டு ஓடி இருக்கிற ஷேக் ஹசீனாவினுடைய தந்தை 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானிடமிருந்து பங்களாதேஷை ஒரு சுதந்திர நாடாக மாற்றியவர் என்று சொல்லி சொன்னால் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இவர் இப்போதைய பிரதமராக இருந்து ஓடி இருக்கிற ஷேக் ஹசீனாவினுடைய தந்தை. இவர் தான் பங்களாதேஷினுடைய ஃபவுண்டர். இவர் ஆட்சிக்கு வந்தபோது பங்களாதேஷினுடைய நாட்டினுடைய அரச வேலைகளில் 30% இட ஒதுக்கீடு என்றது சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்றவருக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே 30% இட ஒதுக்கீடு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த காலத்திலேயே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பையும் பிரச்சனையும் உண்டாக்கிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் யார் என்றதை நீங்கள் எப்படி வரையறுக்க போகிறீங்க அப்படின்றது பிரச்சனை. ஆகவே அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது 70களில் முஜிபுர் ரஹ்மானினுடைய கட்சி அவாமி லீக், அந்த கட்சியில் இருந்த பலருக்கும் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அப்படின்ற அடிப்படையில் வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு இடஒதுக்கீடுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு இடையில முஜிபுர் ரஹ்மான் அவருடைய குடும்பத்தாரோடு கொல்லப்படுறார். கொலை சதித்திட்ட முயற்சிகளில் தப்பிச்சது இப்போதைய பிரதமராக இருந்து தப்பியோடி இருக்கிற ஷேக் ஹசீனா அவரும் அவருடைய தங்கையும் தான் தப்பிச்சிருக்கிறாங்க. தப்பிச்சதோடு மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனா தொடர்ச்சியாக பங்களாதேஷ் அரசியலில் பிற்காலங்களில் ஜனநாயகத்துக்கு ஆதரவாக பல நடவடிக்கைகளை செஞ்சு 1996 மீண்டும் ஆட்சிக்கு வாரா ஷேக் ஹசீனா. வந்ததுக்கு பிறகு இடையில ஆட்சி மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. ஆட்சி மாற்றத்தில் இன்னும் ஒரு கட்சி பங்களாதேஷில் ஆட்சியை கைப்பற்றுறாங்க. அப்படி கைப்பற்றியவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அரசாங்கத்தினுடைய அரச வேலைகளில் இடஒதுக்கீடு 30% நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை செஞ்சு அந்த காலத்திலையும் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. மீண்டும் 2009 ஆட்சிக்கு வந்த ஹசீனா 15 ஆண்டுகள் தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கிறார். இவர் சில காலங்களுக்கு முன்பு 3ஆம் தலைமுறையாக இருக்கிற சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றிய இவர்களினுடைய பேரப்பிள்ளைகளுக்கு தான் 30% இட ஒதுக்கீடு இந்த அரச வேலைகளில் கொடுக்க போறதா அறிவிச்சது மிகப்பெரிய சலசலப்பையும் மக்கள் மத்தியில் கோபத்தையும் உண்டு பண்ணியது. இப்படியே நீங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றினார்கள் என்ற அடிப்படையில் உங்களுடைய கட்சிகளுக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பை கொடுக்கறதன் மூலமா நாங்கள் நிறைய பாதிக்கப்படுறோம் என்ற விதமான கோஷங்கள், போராட்டங்கள் எல்லாம்
மக்கள் மத்தியில் எழுந்தது. அது தேர்தலுக்கு அண்மித்த காலப்பகுதியில் இல்லாமலாக்கப்பட்டு மீண்டும் அந்த வேலைவாய்ப்பு வந்து அந்த பேரப்பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. ஆக இப்படி கொடுக்கப்பட்டதுக்காக எதிர்த்து பல போராட்டங்கள், பல கிளர்ச்சிகள் வெடிக்க அதை ரத்து செய்தாங்க. அந்த ரத்து செய்ததால் பாதிக்கப்பட்ட அந்த வேலைவாய்ப்புகளை பெற்றவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நீதிமன்றத்துக்கு போயிட்டு தீர்வை பெற்றுக்கொள்கிறாங்க. நீதிமன்றம் சொல்லுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைவாய்ப்பை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் கொந்தளித்த மக்கள் இந்த ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசாங்கம் 3ஆம் தலைமுறை சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு, சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களுடைய 3ஆம் தலைமுறையினருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கிறதா அறிவித்த தீர்மானம் நீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பை வலுப்படுத்துறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு என்ற விதமாக ஷேக் ஹசீனா மீது கோவப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சியில் தான் பங்களாதேஷ் மிக தீவிரமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பங்களாதேஷினுடைய கல்வி முறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. என்னதான் தெற்காசியாவில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடு, இந்தியாவை விட மிக வேகமாக பொருளாதார வளர்ச்சியில் வளர்ந்து வருகின்ற ஒரு நாடா ஷேக் ஹசீனா பங்களாதேஷை மாற்றி இருந்தாலும் அவருடைய ஆட்சியிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜனநாயக விரோத செயற்பாடுகள் நிறைய நடந்திருக்கு. ஹசீனாவுக்கு எதிராக யாரெல்லாம் கதைக்கிறாங்களோ, யாரெல்லாம் புரட்சி செய்கிறாங்களோ, போராட்டம் செய்கிறாங்களோ அவர்கள் எல்லாத்தையும் வந்து தீவிரவாதிகளாக, தீவிரவாத செயல்கள் செய்கிறவர்களாக கருதி தண்டனைகளை வழங்குறது, நாடு கடத்துறது, காணாமலாக்குறதுன்னு சொல்லி பல குற்றச்செயல்கள் அங்கே நடந்திருக்கு. இது மக்கள் மத்தியில் கனகாலமாக இடம்பெற்ற ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பாக இருந்திருக்கு. இந்த நிலையில் இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மாணவர்களுடைய போராட்டத்தில் மக்கள் எல்லோரும் இணைந்து கொண்டுதான் இப்போ ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், பங்களாதேஷில் நல்ல வலுவான ஜனநாயக ஆட்சி ஒன்று நடக்க வேண்டும் என்றதை வலியுறுத்தி மக்கள் பிரதமர் மாளிகையை முற்றுகையிட்டு 2022 இலங்கையில் என்ன நடந்ததோ ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டு கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அரசாங்கத்தில் ஆட்சியில் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவரை எப்படி நாட்டை விட்டு வெளியேற வைத்து அந்த பிரதமர் மாளிகை ஜனாதிபதி செயலகத்தை இலங்கையில் கைப்பற்றி அதனுடைய பொருட்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை செய்தார்களோ அதே போல நடவடிக்கையை இப்போ பங்களாதேஷ் மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் ஷேக் ஹசீனா என்ற பங்களாதேஷினுடைய பிரதமர் நாட்டை விட்டு ஓடியதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இப்போது இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார். இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு அவர் வந்து தற்காலிகமாக இப்போது இங்கே இருக்கிறார், லண்டனுக்கு செல்ல போகிறார். லண்டனுக்கு செல்லும் வரைக்கும் இந்தியா ஷேக் ஹசீனாவுக்கு பாதுகாப்பு வழங்கும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக மக்கள் புரட்சி, மக்கள் போராட்டம் என்றது ஜனநாயகத்துக்கு எதிரான ஆட்சிகள் நடக்கும்போது ஆதரவு தெரிவித்தாலும், ஆனால் மக்களும் வந்து தங்களுடைய அதிகாரத்தை வந்து கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஜனநாயக விரோத செயற்பாடுகளை ஈடுபடக்கூடாது என்ற விதமான கருத்துக்களும் பல இடங்களில் பலரால் பேசப்பட்டு கொண்டிருக்கு. எனவே இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருந்தேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். இன்னும் பல இது மாதிரியான அப்டேட்கள் என்னுடைய சேனலில் உங்களுக்காக வரும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.